Welcome to Zara Nature Club. ஆள்காட்டி குருவி இந்த பெயரை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த குருவியை பார்த்திருக்கீங்களா? இதோ இதுதான் ஆள்காட்டி குருவி. இது ஆள்காட்டி குருவின்னு அழைக்கப்பட்டாலும் இலக்கிய காலத்துல இது நெடுங்கால் கணந்துள் அப்படின்னும் ஆளரி பறவை அப்படின்னும் குறிப்பிடப்பட்டிருக்கு. சங்க இலக்கிய பாடலான குறுந்தொகையோடைய 350வது பாடல்ல இந்த குருவியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆற்று அயல் இருந்த இருங்கோட்டு அஞ்சிரை நெடுங்கால் கணந்துள் ஆளரி உரியி ஆறு செல்வம்பலர் படைத்தலை பெயர்க்கும் மலை உடை காணம் நீந்தி அப்படின்னு இந்த பாட்டு நீளும். இதுல நெடுங்கால் கணந்துள் ஆளரி உரியி அப்படிங்கிறது ஆள் வருவதை அறிந்து சத்தமிடக்கூடிய நீளமான கால்களை உடைய கணந்துள் அப்படிங்கிற பறவை. இதுதான் இந்த வரிகளுக்கான அர்த்தம். சரி, நெடுங்கால் கணந்துள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆளரி குருவி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஆள்காட்டி குருவி ஆங்கிலத்தில் லேப் விங் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த குருவிகள் காடுகளில் இருக்கக்கூடிய தரைப்பரப்பிலும் தரிசு நிலங்கள் அப்புறம் வறண்ட இடங்கள்லையும் வசிக்கக்கூடிய ஒரு பறவை. இந்த ஆள்காட்டி குருவிகள் ரொம்ப சத்தமா குரல் எழுப்பும். அது இருக்கிற இடங்களுக்கு பக்கத்துல மனிதர்களையோ விலங்குகளையோ பார்த்துட்டா இந்த குருவிகள் ரொம்ப சத்தமா குரல் எழுப்பி மற்ற உயிரினங்களை எச்சரிக்கை பண்ணும். இதனால தான் இதுக்கு ஆள்காட்டி குருவி அப்படிங்கிற பேரே வந்தது. இந்த ஆள்காட்டி குருவி ஆசியா கண்டத்துல ஈரான் அரேபியால இருந்து அப்படியே பலுசிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்தியா, நேபாள் வர பல நாடுகள்லையும் பரவி இருக்கு. இந்தியாவில் எல்லா மாநிலங்கள்லையும் இந்த ஆள்காட்டி குருவி காணப்படுது. சிவப்பு மூக்கு ஆள்காட்டி, மஞ்சள் மூக்கு ஆள்காட்டின்னு 2 வகையான பறவைகள் இதுல இருக்கு. இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆள்காட்டி குருவிகள் நம்ம சேனலோட புகைப்பட கலைஞர் ஹீபா நராஷ் துபாயில எடுத்தது. இந்த ஆள்காட்டி குருவிகள் மரத்திலேயோ உயரமான இடங்கள்லயோ கூடுகளை கட்டுறதில்லை. மாறா தரையில குழிகளை அமைச்சு கூட உருவாக்குது. அதுல சில கூழாங்கற்களையும் சில சமயம் போட்டு வைக்கும். அந்த கூழாங்கற்களுக்கு இடையில தான் இது முட்டையிடும். இந்த முட்டைக்கு ஒரு சிறப்பம்சம் இருக்கு. இது கூட அமைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல உள்ள தரையின் மண் எந்த கலர்ல இருக்குதோ அதே கலர்ல இந்த முட்டையும் தோற்றமளிக்கும். உதாரணமா செம்மண் நிலத்துல கூடு கட்டி முட்டை இட்டுச்சுன்னா அந்த முட்டையெல்லாம் கொஞ்சம் சிவந்த நிறத்துல இருக்கும். களிமண் கலந்த தரையில கூடமைச்சு முட்டை இட்டுச்சுன்னா அந்த முட்டைகள் பழுப்பு நிறத்துல இருக்கும். அதுல அங்கங்க சின்ன சின்ன கரும் புள்ளிகளும் காணப்படும். இதனால தரையில ஒரு கூழாங்கல் கிடக்கிற மாதிரி தான் தெரியுமே தவிர ஒரு பறவையோட முட்டை இருக்குது அப்படிங்கிற மாதிரி இது தெரியாது. இப்படி தரையில இது அமைக்கக்கூடிய கூட்டுல இடக்கூடிய முட்டைகளை ஆண் பறவை பெண் பறவை 2மே மாறி மாறி அடை காக்கும். ஒரு ஆள்காட்டி குருவி அடை காத்துக்கிட்டு இருந்ததுன்னா இன்னொன்னு பக்கத்துல இருக்க இடத்துல இருந்து சூழ்நிலையை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ மனிதர்களோ விலங்குகளோ அந்த பக்கமா வந்தா காவல் காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பறவை ரொம்ப கடுமையான சத்தத்தை ஏற்படுத்தும். அப்புறம் 2 பறவைகளுமே மேலே எழும்பி பறந்து இந்த கூட்டை நோக்கி வரக்கூடிய மனிதர்களையோ விலங்குகளையோ தாக்கும். அப்புறம் இந்த குருவிகளோட குரல் இட்டி இட்டி அப்படின்னு ஒலிக்கிறதுனால இதை இட்டி இட்டி குருவின்னு கேரளால சொல்றாங்க. யானைகளை வேட்டையாடக்கூடிய நபர்களை கண்டு கூச்சலிட்டு யானைகளை இவை எச்சரிக்கும். அதே மாதிரி குரங்குகள் வந்தாலும் இவை கத்தி கூச்சலிடும். மான் மாதிரியான விலங்குகளை வேட்டையாட சிறுத்தைகளோ புலியோ வரும்போது இவையெல்லாம் எச்சரிக்கை ஒலி எழுப்பி மான்களை காப்பாற்றும். இந்த ஆள்காட்டி குருவிகளோட உணவு தரையில் இருக்கக்கூடிய பூச்சிகளும் புழுக்களும் தான். இது சின்ன சின்ன நத்தைகளையும் ரொம்ப விரும்பி சாப்பிடும். சத்தியமங்கலம் காட்டுல மறைந்து வாழ்ந்த போது போலீஸ் அப்புறம் உளவாளிகளோட நடமாட்டத்தை ஆள்காட்டி குருவியோட சத்தத்தை வச்சுதான் சந்தனக்காட்டு வீரப்பன் தெரிஞ்சுக்கிட்டு எச்சரிக்கை அடைஞ்சதா அந்த பகுதியில் இருக்கவங்க சொல்றாங்க. மொத்தத்துல ரொம்ப சுவாரஸ்யமான பறவைகள் தான் இந்த ஆள்காட்டி குருவி. அப்படிதானே உங்களுக்கும் தோணுது? இந்த வீடியோவை ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பாய்.